Hello everyone, welcome back to our channel UPSC Self Study. ஸோ நம்ம இந்த லிஸ்ட்டில் உள்ள ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். லைக் சோஃபார் ஹிந்து ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அண்ட் இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். அண்ட் இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா சீக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், தென் பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட் அண்ட் த தியோசபிக்கல் மூவ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சீக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸில் நிரன்காரி மூவ்மெண்ட், क्यूका मूवमेंट, नामदारी मूवमेंट, द सिंह सभा, गुरुद्वारा रिफॉर्म मूवमेंट अदरवाइज नोन एस अकाली मूवमेंट இதெல்லாம் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரீஃபாக சிக்கிசம் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், குரு நானக் தேவ். இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து 550th anniversary பர்த் அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணோம். தென் சிக்கிசம் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிலீஃப் என்ன அப்படின்னா ஒன் காடில் தான் பிலீவ் பண்ணுவாங்க. தே பிலீவ் ஒன்லி இன் ஒன் காட். அண்ட் அவங்களோட ரிலீஜியஸ் ஸ்கிரிப்சர், அவங்களுக்குன்னு ஒரு சீக்ரெட் ஸ்கிரிப்சர், இப்போ எப்படி நம்ம ஹிந்துவிசம்க்கு பகவத்கீதா அண்ட் இஸ்லாமுக்கு வந்து குரான் அண்ட் கிறிஸ்டியானிட்டிக்கு பைபிள் அப்படின்னு சொல்கிறோம், அது மாதிரி தான் இவங்களோட சீக்ரெட் ஸ்கிரிப்சர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதி கிராந்த் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா குரு கிராந்த் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆதி கிராந்த் ஆர் குரு கிராந்த் சாஹிப் அதை தான் ஃபாலோ பண்ணும். இது ஒன்றும் இல்லை, இது 10 சீக் குருஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட கம்பைலேஷன்ஸ், லைக் அவங்களோட ஹிம்ஸ், அவங்களோட டீச்சிங்ஸ், அவங்களோட ரைட்டிங்ஸ் எல்லாம் தான் அந்த ஸ்கிரிப்சர்ஸில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஃபாலோ பண்ணும் சீக்கியர்கள் அப்படின்றது தான் இந்த சீக்ரெட் ஸ்கிரிப்சரோடது. ஸோ வித் திஸ் இன்ட்ரடக்ஷன் வில் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் ஒன், நிரன்காரி மூவ்மெண்ட். ஸோ இதோட ஃபவுண்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா தியால்தாஸ், தியால் ஆர் தயால், DAYAL. ஸோ இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1840s வந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும். அண்ட் இவர் என்ன எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பார் அப்படின்னா வர்ஷிப் ஆஃப் காட் அஸ் நிரங்கார். நிரங்கார் அதோட மீனிங் என்னென்னா ஃபார்ம்லெஸ் காட். ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஐடல் வர்ஷிப், அதாவது ஐடலேட்ரி வந்து ரிஜெக்ட் பண்ணுறாரு. தென் ரிச்சுவல்ஸ் அசோசியேட்டட் வித் ஐடலேட்ரி அதுவும் ரிஜெக்ட் பண்ணுறாரு. தென் லைக் நம்ம ஃபாலோ பண்ணுறது, லைக் ஹிந்துவிசமில் ஃபாலோ பண்ண அந்த பிராமன் ப்ரீஸ்ட் அவங்க கண்டக்ட் பண்ணுற ரிச்சுவல்ஸ், இது எல்லாமே வந்து அவர் அவாய்ட் பண்ணியிருக்காரு. அவரோட மெயின் அப்ரோச் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா ப்ரீச்சிங் த டீச்சிங்ஸ் ஆஃப் த குரு, அதாவது ஷபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குருஸ், சீக் குருஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டீச்சிங்ஸை ஷபாத் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம ப்ரீச் பண்ணணும், நம்ம இதை தான் ஒபே பண்ணி நடந்துக்கணும் அப்படின்றது தான் இந்த நிரன்காரி மூவ்மெண்ட்டோட அப்ஜெக்டிவாக இருந்திருக்கு, ஐடியல்ஸாக இருந்திருக்கு. ஸோ இதில் உள்ள ரிலீஜியஸ் ப்ராக்டிஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். தென் மீட் சாப்பிடக்கூடாது, லிக்கர் வந்து ட்ரிங்க் பண்ணக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, சீட் பண்ணக்கூடாது, இதெல்லாமே வந்து இந்த நிரன்காரி மூவ்மெண்ட்டில் வந்து ரொம்பவே ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஹக் நாமாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹக் நாமாஸ் இப்படின்னா என்ன மீனிங்னா இன்ஜங்ஷன் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், அதாவது நம்ம ஒபே பண்ண வேண்டியது. இப்போ சீக் ரிலீஜனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒபே பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்ஜங்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் தான் இந்த ஐடியாலஜிஸ் எல்லாமே. ஸோ நெக்ஸ்ட்டு கியூகா மூவ்மெண்ட் பற்றி பார்க்கலாம். இதோட ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா பகத் ஜவஹர் மால், ஆல்சோ நோன் அஸ் சியான் சாஹிப். இவரோட மேஜர் எய்ம் எதில் இருந்திருக்குன்னு பாருங்கள். he wanted to throw away the British rule, அதாவது பிரிட்டிஷ் ரூல் த்ரோ அவே பண்ணணும் அப்படின்றது எந்த மாதிரிலாம் இவர் அட்வொகேட் பண்ணியிருக்காருன்னா, லைக் பிரிட்டிஷ் எஜுகேஷன் அப்போஸ் பண்ணுறது, தென் பிரிட்டிஷ் ப்ராடக்ட்ஸை பாய்காட் பண்ணுறது, தென் பிரிட்டிஷ் லாவை வந்து ஒபே பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாமே வந்து இவர் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இந்த கியூகா மூவ்மெண்ட்டில். அண்ட் இந்த மூவ்மெண்ட்டோட ஃபாலோவர்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். லைக் பகத் ஜவஹர் மாலோட டிசைபிள்ஸ், ரொம்ப சின்சியர் டிசைபிள்ஸ் அப்படின்னா பலக் சிங் அண்ட் ராம் சிங், இவங்க 2 பேரும். ஸோ இவங்க வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சிக்கிசமில் ஒரு பார்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இவங்க வந்து பாலிடிக்ஸ்லேயே ரொம்பவே இன்வால்வ்டாக இருந்தாங்க. லைக் எப்படி கேஸ்ட் சிஸ்டம் வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும், இன்டர் மேரேஜ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி பண்ணணும், விடோ ரீமேரேஜ் சப்போர்ட் பண்ணது. தென் சேம் திங் முன்னாடி நம்ம நிரன்காரியில் என்ன பார்த்தோம், லைக் லிக்கர் ட்ரிங்க் பண்ணக்கூடாது, மீட் சாப்பிடக்கூடாது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அதெல்லாம் இவங்களும் அட்வொகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கியூகா மூவ்மெண்ட் பற்றினது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் நாம்தாரி மூவ்மெண்ட். நாம்தாரி மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் கியூகா மூவ்மெண்ட். அதாவது கியூகா மூவ்மெண்ட்லேருந்து வந்தது. ஏன்னா நீங்கள் அடுத்து ஃபவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், பாலக் சிங் தான் இந்த மூவ்மெண்ட்டோட ஃபவுண்டர். முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் பாலக் சிங் கியூகா மூவ்மெண்ட்டில் ரொம்பவே ஒரு சீரியஸான ஃபாலோவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ இந்த நாம்தாரி மூவ்மெண்ட் வந்து ஃபவுண்ட் பண்ணது பாலக் சிங் தான்.
லைக் அண்டு பாலக் சிங் ஃபோன் பண்ணார் அப்படின்னு சொன்னாலும் ராம் சிங் இருக்கார் இல்லையா இங்கே. ஸோ இவர் இதை வந்து அஃபீஷியலாக லைக் ரொம்ப ஃபார்முலா இனாக்ரேட் பண்ணது அப்படின்னா ராம் சிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவர் ஸ்டார்ட் பண்ணுறாரு, அதை ஃபார்முலா இனாக்ரேட் பண்ணது அப்படின்னா ராம் சிங். அது என்ன நாம்தாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் எனி ரிச்சுவல் எக்ஸப்ட் ரிப்பீட்டிங் காட்ஸ் நேம். அதாவது இவங்க எந்த ரிச்சுவலுமே ஃபாலோ பண்ணணும், ரிலீஜியஸ் ரிச்சுவல் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அது எதுவுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லலை, எக்ஸப்ட் ரிப்பீட்டிங் காட்ஸ் நேம். ஸோ அதனால தான் அந்த பேர் நாம்தாரி அப்படின்றது. இவங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒயிட் கலரில் தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அண்ட் ஒயிட் கலர் டர்பன் தான் போடுவாங்க. தென் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இவங்களையும் கியூகா அப்படின்னே ரெஃபர் பண்ணுவாங்க. என்ன காரணம் அப்படின்னா கியூகாஸோடய ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, ஒன்று இது ஆஃப் ஷூட் ஆஃப் கியூகா மூவ்மெண்ட் அப்படின்றது. இன்னொரு விஷயம் குர்பானி அப்படின்றது, அதாவது குர்பானினா ஒன்றும் இல்லை, அது குருவோட அந்த சீக் குருஸ் இருக்காங்க இல்லையா அவங்களோட சேயிங்ஸ் தான். ஸோ சேயிங்ஸ் ஆஃப் த குருஸை தான் குர்பானி அப்படின்னு சொல்லுவோம். இந்த விஷயத்தில் இவங்க 2 பேருமே சிமிலராக இருக்காங்க. லைக் கியூகாவும் சரி நாம்தாரியும் சரி சாண்டிங் ஹிம்ஸ் இன் சேம் மேனர். அதனால் இவங்களையும் கியூகா அப்படின்னு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ குர்பானியோட மீனிங் சேயிங்ஸ் ஆஃப் த குரு. அது இந்த ஹிம்ஸை சாண்ட் பண்ணுறது 2 மூவ்மெண்ட்லேயுமே ஒரே மாதிரி இருக்குது. இவங்களுமே பிரிட்டிஷ் ரூலை ரொம்ப சிவியராகவே அப்போஸ் பண்ணுறாங்க. அதுக்காக ராம் சிங் இருக்கார் இல்லையா இனாக்ரேட் பண்ணவர், அவரெல்லாம் நிறைய டைம் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஃபைனலாக அரெஸ்ட் பண்ணும்போது 1885 அரெஸ்ட் பண்ணி இவரை பர்மாவுக்கு அனுப்புகிறாங்க. அங்கே அவர் இறந்து போகிறாரு. ஸோ 1885 ராம் சிங் பாஸ்ட் அவே. ஓகே. தென் பாலக் சிங்கை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இவரோட ஃபாலோவர்ஸ், அதாவது இந்த மூவ்மெண்ட்டில் இவர் தான் இப்போ ஹெட் அப்படின்னு இருக்கிறப்போ பாலக் சிங்குக்குன்னு ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இவரை ரீஇன்கார்னேஷன் ஆஃப் குரு கோபிந்த் சிங் அப்படின்னே நினச்சாங்க. குரு கோபிந்த் சிங்கோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னே நினச்சாங்க. ஸோ உங்களுக்கு இதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும் சீக்ஸ் தே பிலீவ்ட் இன் கர்மா, ரீஇன்கார்னேஷன், இந்த பர்த் அண்ட் டெத் சைக்கிள், இதில் எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்கு. ஸோ பாலக் சிங்கை குரு கோபிந்த் சிங் அவர் ஒரு சீக் குரு கரெக்டாக. ஸோ அவர் அவரோட ரீஇன்கார்னேஷன் அப்படின்னு தான் இவரை நினச்சிருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தி சிங் சபா. இதோட ஃபவுண்டர் யாருன்னு பாருங்கள், தாக்கூர் சிங் சந்தாவாலியா அண்ட் ஜியான் சிங். இது எங்கே ஃபவுண்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் அப்படின்னா அம்ரித்சரில் தான் 1873 ஃபவுண்ட் பண்ணுறாங்க. 2 அப்ஜெக்டிவ் தான். ஒன்று பாருங்கள், டு மேக் அவைலபிள் மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் டு த சீக்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் டு கவுண்டர் ப்ரொசீலிட்டைசிங் ஆக்டிவிட்டீஸ். அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், வெஸ்டர்ன் எஜுகேஷன் சீக்ஸுக்கு கிடைக்கணும், லைக் அவங்களும் மேலே வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு இன்னொரு விஷயம், இது அவங்களுக்கு எதனால் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு ஐடென்டிட்டி க்ரைசிஸ் ஆயிடுச்சு. அதாவது சீக்ஸ் அப்படின்றதுக்கு அவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, அது வெளியே வரணும் அப்படின்றது நினச்சாங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்னா, நான் உங்களுக்கு மேபி நீங்களும் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம் நினச்சிருக்கலாம். நான் ஸ்கூல் படிக்கும் போதும் இந்த மாதிரி சிங்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி ஒரு பஞ்சாப்லேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுமே நான் நம்ம ஹிந்துஸ் தான் அவங்களும் அப்படின்னு தான் நான் நினச்சிருக்கேன். ஸோ அந்த ஒரு விஷயம், ஏன்னா ஹிந்துஸ்மே என்ன தான் சொல்லியிருக்காங்கன்னா இவங்க பார்ட் ஆஃப் ஹிந்துஸ் தான், பார்ட் ஆஃப் ஹிந்துயிசம் தான், ஹிந்துயிசமில் ஒரு செக்ட் தான், ஒரு பிரிவினர் தான் சீக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது இவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, சீக் குருஸ் சீக்கிசம் ஃபாலோ பண்ணுறவங்க தனி ரிலீஜன் தான் அப்படின்றது தான் இவங்களோட பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இவங்களை ஹிந்துயிசமோட ரிலேட் பண்ணி ஹிந்துயிசமில் ஒரு பகுதி தான் இவங்க அப்படின்னு சொல்கிறது இவங்களுக்கு பிடிக்கல. இவங்க இவங்களோட செல்ஃப் ஐடென்டிட்டியை, இவங்களோட சீக் ஐடென்டிட்டியை நிலைநிறுத்தணும்னு தான் நினச்சிருக்காங்க. அதுக்கு தான் இவங்களுக்கு இந்த மாடர்ன் வெஸ்டர்ன் எஜுகேஷன் தேவைப்பட்டுச்சு. தென் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும், டு கவுண்டர் ப்ரொசிலிட்டைசிங் ஆக்டிவிட்டீஸ். ப்ரொசிலிட்டைசிங்னா ஒன்றும் இல்லை, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இப்போது ப்ரொசிலிட்டைசிங் ஆக்டிவிட்டீஸ்ன்றப்போ நமக்கு சீக்ஸுக்கு எகெயின்ஸ்டாக மற்ற 3 ரிலீஜனுமே வந்துடும். ஹிந்துஸ்லேருந்து இது பண்ணணும், பிரம்மோ சமாஜ், ஆரிய சமாஜிஸ்ட் அவங்ககிட்ட இருந்து இது பண்ணணும். தென் முஸ்லிம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முஸ்லீம் மௌல்விஸ் அவங்கள்ட்ட இருந்து இது பண்ணணும். தென் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா கிறிஸ்டியன் மிஷனரிஸ். இவங்க 3 பேர்கிட்ட இருந்தும் இந்த கன்வர்ஷன்லேருந்து நம்ம ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது தான் இவங்களோட மேஜர் அப்ஜெக்டிவாக இருந்திருக்கு. ஸோ இவங்களோட ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கு தான் என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா கால்சா ஸ்கூல்ஸ். நிறையா இந்த சபா மூலமாக நிறைய சபா அம்ரித்சருக்கு அப்புறம் நிறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. அந்த சபா எல்லாம் கால்சா ஸ்கூல்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு தி சீக்ஸ். நெக்ஸ்ட் அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
குருஸோட டீச்சிங்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆதி கிராந்த் அவங்களோட சேக்ரெட் டெக்ஸ்ட், சேக்ரெட் ஸ்கிரிப்சர், அதை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அது மட்டும்தான் எனிதிங் தட் கோஸ் அகெயின்ஸ்ட் த டீச்சிங் வந்து இட்ஸ் நாட் அவர் கஸ்டம் அப்படின்றத அவங்க நம்பினாங்க. ஸோ குருவோட டீச்சிங் தான் ஃபாலோ பண்ணணும் டு கவுண்டர் ப்ரெசில்டைசிங் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட் வந்து கால்சா ஸ்கூல் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்குது டு ப்ரொவைட் எஜுகேஷன் டு த சீக்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு அம்ரித்சரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் நிறைய இடத்துல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ 1879 லாகூரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, லாகூர் சிங் சபா அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இதை விட மோர் டெமோக்ராட்டிக்காக இருந்திருக்கு. எப்படின்னா எல்லா கேஸ்ட் மெம்பர்ஸையும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து மெம்பராக செய்கிறதுக்கு, எல்லா கேஸ்ட் பீப்புளையும். அண்ட் 1880 பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் இப்போ ஓரளவுக்கு வந்து இந்த மாதிரி சிங் சபா வந்து அந்தந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஜென்ரல் சபா வேணும்னு சொல்லிட்டு அம்ரித்சர்லேயே அந்த சபாவையும் ஓப்பன் பண்ணுறாங்க. அதுதான் என்னன்னு நேம் பண்ணுறாங்கன்னா கால்சா திவான். ஸோ கால்சா திவான் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் ஃபார் எவ்ரி அதர் சபா. லைக் அம்ரித்சரில் இருக்குது, லாகூரில் இருக்குது, அதர் பிளேசஸில் இருக்குது, எல்லாத்துக்குமே சென்ட்ரல் ஆர்கனைசேஷன் இந்த கால்சா திவான் அப்படின்றது. அண்ட் இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மாடர்ன் எஜுகேஷன், வெஸ்டர்ன் எஜுகேஷன் அப்படின்றப்போ இங்கிலீஷ் மென் இதில் வந்து அக்செப்ட் பண்ணப்படுறாங்க, லைக் உள்ளே வராங்க கரெக்டாக. அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் தான் இங்கே ஃபாலோ பண்ணுறாங்க. முன்னாடி நம்ம பார்த்தோம் பிரிட்டிஷ் ரூலை அப்போஸ் பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷ் ப்ராடக்ட், பிரிட்டிஷ் லா எதையுமே மதிக்கக்கூடாது, யூஸ் பண்ணக்கூடாது, ஒபே பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்காங்க அப்படின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சிங் சபாவோட அப்ஜெக்டிவே என்னவாக தான் இருந்திருக்கு, வெஸ்டர்ன் எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறது அப்படின்னு தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி அதுக்கு வந்து இங்கிலீஷ் மென்னோட இன்வால்வ்மெண்ட்டும் தேவை, அவங்களோட எஜுகேஷனல் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் இந்த சிங் சபா வந்து டிஃபர் ஆகுது. நெக்ஸ்ட்டு அகாலி மூவ்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அன் ஆஃப் ஷூட் ஆஃப் சிங் சபா மூவ்மெண்ட். முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த மூவ்மெண்ட்டோட ஆஃப் ஷூட் தான் இது. இதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் குருத்வாரா ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இவங்களோட எய்ம் என்னன்னு பாருங்க, லிபரேட்டிங் சீக் குருத்வாராஸ் ஃப்ரம் தி கண்ட்ரோல் ஆஃப் உதாசி மஹன்ஸ். குருத்வாராஸ்னா ஒன்றும் இல்லை, அசம்பிளிஸ், அவங்களோட ஒரு பிளேஸ் இருக்கும் இல்லையா, பிளேஸ் ஆஃப் வர்ஷிப், அதுதான் குருத்வாராஸ் அப்படின்றது. உதாசி மஹன்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் ஹூ இன்டர்பிரட் தோஸ் சீக் ஃபிலாசபி, அதாவது சீக் ஃபிலாசபியை இன்டர்பிரட் பண்ணி லைக் இதுதான் சீக் பீப்புளோட கஸ்டம்ஸ், இப்படி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. தென் சீக் ஷ்ரின்ஸை வந்து டேக் கேர் பண்ணுறது, லைக் இவங்க தான் வந்து ஹெரிடிட்ரியாவே வந்து டேக் கேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அது வந்து நிறைய பேருக்கு லைக் சீக் பீப்புளுக்கே வந்து பிடிக்கல. ஸோ அப்போ வந்து ரிபெல் பண்ணுறாங்க. அப்போ வந்து தான் இந்த சீக் குருத்வாராஸ் ஆக்ட் 1922 அப்படின்றது. அதிலிருந்து இந்த சீக் ஷ்ரீன்ஸோட கண்ட்ரோல், குருத்வாராவோட கண்ட்ரோல் எல்லாமே இந்த கமிட்டிக்கு போகுது. ஷிரோமணி குருத்வாரா பிரபந்தக் கமிட்டி, எஸ்ஜிபிசி, இந்த கமிட்டிக்கு போகுது. ஸோ இதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்குது. ஸோ முன்னாடி கண்ட்ரோல் சீக் ஷ்ரின்ஸாக இருக்கட்டும், அந்த அசம்பிளிஸாக இருக்கட்டும், எல்லா கண்ட்ரோலுமே இந்தி உதாசி மஹன்ஸ் அப்படின்றவங்கள்ட்ட தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த சீக் குருத்வாராஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. அதுலேருந்து எஸ்ஜிபிசி கண்ட்ரோல் கீழே போகுது அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ that's it about Sikh reform movement, guys. We'll move on to Parsi reform movement. ஸோ பார்சி ரிஃபார்ம் மூவ்மெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜொராஸ்ட்ரியனிசம் பற்றி ப்ரீஃபாக சொல்லிடுறேன். ஜொராஸ்ட்ரியனிசம் அப்படின்றது அந்த ரிலீஜனோட பேர். லைக் ஃபாலோவர்ஸை பார்த்தீங்கன்னா ஜொராஸ்ட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்ம வந்து பார்சிஸ்னு இந்தியாவில் சொல்லுவோம். ஏன்னா இந்த ரிலீஜன் ஆரிஜினேட் ஆனது வந்து பர்ஷியா, மாடர்ன் ஈரான் அந்த சைடில் இருந்து வந்ததுனால, அண்ட் பீப்புள் ஆஃப் பர்ஷியா வந்து அப்போ பார்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதனால இந்த ரிலீஜனோட ஃபாலோவர்ஸ் வந்து இந்தியாவில் பார்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்களுமே ஒரு பிலீஃப் இன் ஒன் காட் தான், லைக் மோனோதீஸ்டிக் ரிலீஜன் தான் இதுவும். அண்ட் அவங்களோட காட் பேர் பார்த்தீங்கன்னா ஆஹுரா அப்படின்னு சொல்லுவாங்க. லார்ட் ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம். பர்ஷியனில் லார்ட் ஆஃப் லைட் அப்படின்னு அர்த்தம். ஆஹுரா தான் அவங்களோட காட். ஸோ ரீசெண்டாக கூட நம்ம நியூஸில் பார்த்துருப்போம், நவ்ரோஸ் அப்படின்றத அவங்க செலிப்ரேட் பண்ணுற ஃபெஸ்டிவல், லைக் நியூ இயர், இரானியன் நியூ இயர் தான் வந்து நவ்ரோஸ் அப்படின்றது. அண்ட் இவங்களோட டெம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயர் டெம்பிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் கூட நம்ம இந்தியாவில் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் நிறையா படிப்போம். லைக் ஐ டோன்ட் ரிமெம்பர் இட் நவ், பட் ஒரு ஃபியூ பிளேசஸில் அவங்களோட ஃபயர் ஆல்டர்ஸ் இருக்குது. So with this introduction, 1851 ரஹ்னுமாய்
மஸ்தியாஸ்னன் சபா, அதாவது ரிலீஜியஸ் ரிஃபார்ம் அசோசியேஷன் பார்சிஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ரீஜென்ரேஷன் ஆஃப் த சோஷியல் கண்டிஷன்ஸ் ஆஃப் த பார்சிஸ் அண்ட் த ரெஸ்டரேஷன் ஆஃப் த ஜொராஸ்ட்ரியன் ரிலீஜன் டு இட்ஸ் பிரிஸ்டைன் பியூரிட்டி. சேம் தான், எல்லா ரிலீஜன்ல இருந்தும் என்ன நினச்சாங்களோ அதே தான். பார்சிஸோட சோஷியல் கண்டிஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். தென் ஜொராஸ்ட்ரியன் ரிலீஜனை வந்து முன்னாடி இருந்தது மாதிரி பியூராக வந்து இப்பயும் மாற்றணும் அப்படின்றது தான். தென் இந்த மூவ்மெண்ட்டில் யாரெல்லாம் மெம்பர்ஸாக இருந்திருக்கான்னு பாருங்கள். நவ்ரோஜி ஃபடான்ஜி, தென் தாதாபாய் நவ்ரோஜி, கேஆர் காமா, எஸ்எஸ் பெங்காலி, இவங்கெல்லாம் இந்த மூவ்மெண்ட்டில் மெம்பர்ஸாக இருந்திருக்காங்க. தென் இவங்களோட நியூஸ் பேப்பர் பார்த்தீங்கன்னா ரஸ்க் கோஃப்தார், அப்படின்னா ட்ரூத் டெல்லர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இவங்களோட ரிஃபார்ம், அந்த மெசேஜ் ஸ்ப்ரெட் பண்ணுறது, ரிஃபார்ம் ஐடியல்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுறது எல்லாமே இந்த நியூஸ் பேப்பர் மூலமாக தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. தென் இன்னொரு விஷயம் மேஜராக எடுத்து என்ன பேசினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் கண்டிஷன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னப்போ தே ஆல்சோ வாண்டட் டு அப்லிஃப்ட் த ஸ்டேட்டஸ் ஆஃப் பார்சி விமென்க்கு வந்து எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணணும், பர்தா சிஸ்டம் வந்து ரிமூவ் பண்ணணும், மேரேஜ் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இதெல்லாமே வந்து நினச்சிருக்காங்க. அண்ட் அதோட இம்பேக்ட் தான் இப்போ வரைக்கும் நமக்கு தெரியுது. லைக் இப்போவுமே வந்து ரொம்ப இந்தியன் சொசைட்டியில் ரொம்ப வெஸ்டர்னைஸ்டு, மோஸ்ட் மாடர்ன் அப்படின்னா அதை வந்து பார்சிஸை சொல்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த மூவ்மெண்ட்டோட goals. So Rahnumai Mazdiasnan Sabha formed in 1851. நெக்ஸ்ட்டு தியாசபிக்கல் மூவ்மெண்ட், இது நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஃபவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்னர்ஸ் தான். மேடம் ஹெச்பி பிளாவட்ஸ்கி அண்ட் கர்னல் எம்எஸ் ஆல்காட், இவங்க தான் நியூயார்க்கில் இதை ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்ட் பண்ணுறாங்க 1875. அதுக்கப்புறம் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அடையார், மெட்ராஸ். ஸோ அங்கே வந்துடுது எப்போ 1882. ஸோ இவங்களோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஃபவுண்டேஷனுக்கு தேவர் தீஸ் பீப்புள் வெஸ்டர்னர்ஸ் தானே. ஸோ இவங்க வந்து இன்ஸ்பயர்ட் பை இந்தியன் ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சர், இந்தியன் தாட் அண்ட் கல்ச்சர்னால ரொம்பவே இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த சொசைட்டி நியூயார்க்கில் ஃபவுண்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா, ஒரு பர்சனோட சோலுக்கும் காடுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது, அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்ட் further things like karma, reincarnation, then Upanishad, Samkhya, Yoga, Vedanta schools, இதெல்லாமே உங்களுக்கே தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து இவங்களும் வந்து ஹிந்து பிலீவ்ஸ் இதெல்லாம் கரெக்டாக. ஸோ இந்த ஹிந்து பிலீவ்ஸ் மேலே இவங்க வந்து ஒரு நம்பிக்கை வச்சுருக்காங்க. லைக் இதை வந்து ஒரு அக்செப்ட் பண்ணிக்க நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாத்து மூலமாக ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் வந்து அச்சீவ் பண்ண முடியும் ஹியூமனிட்டியில் அப்படின்னு நினச்சாங்க. லைக் விதவுட் எனி டிஸ்டிங்ஷன், ரேஸ், க்ரீட், செக்ஸ், கேஸ்டா, கலர், இந்த டிஸ்டிங்ஷன் எதுவுமே இல்லாமல் ஒரு யூனிவர்சல் பிரதர்ஹுட் வந்து நம்மளால் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இஃப் வி ஒர்க் டுகெதர் அப்படின்னு இந்த மூவ்மெண்ட்டில் நினச்சாங்க. அண்ட் இந்த மூவ்மெண்ட்டோட பிரசிடெண்ட்டாக ஆனி பெசன்ட் வந்து 1907 வந்து தேர்வு செய்யப்படுறாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து தான் இந்த மூவ்மெண்ட் வந்து இன்னும் பாப்புலர் ஆகுது, இன்னும் ரீச் ஆகுது. ஆனி பெசன்ட் ஆக்சுவலி இந்தியாவுக்கு வர்றதே எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1893. ஸோ அதுக்கப்புறம் இவங்க வந்து 1907 இந்த மூவ்மெண்ட்டோட பிரசிடென்ட் ஆகுறாங்க. அண்ட் 1898 ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிந்து காலேஜ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுல ரொம்பவே வந்து லைக் ஷீ லேட் த ஃபவுண்டேஷன் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த காலேஜ் வந்து பெனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியாக 1916 மாறுது. ஸோ இந்த காலேஜில் என்ன டீச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்து ரிலீஜன் அஸ் வெல் அஸ் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட், அதாவது வெஸ்டர்னும் இருந்துச்சு, அட் த சேம் டைம் ஹிந்து ரிலீஜனையும் ப்ரீச் பண்ணாங்க. ஸோ ரெண்டுமே இந்த காலேஜில் ப்ரீச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஆனி பெசன்ட் பற்றி தெரியும், அவங்க விமன் எஜுகேஷனுக்காகவும் ரொம்பவே போராடிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டாக, ஒரு ரிவைவல் மூவ்மெண்ட்டாக என்ன மாதிரி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சோ அதை விட அதிகமாகவே வெஸ்டர்ன் கல்ச்சரில், லைக் வெஸ்டர்னர்ஸ் கிட்ட நம்ம ஹிந்து ரிலீஜனை கொண்டு போகிறது, நம்ம இந்தியன் கல்ச்சர் அண்ட் கஸ்டம்ஸை கொண்டு போகிறதுல நிறையவே ரீச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் தட் வில் கிவ் அ கைண்ட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு இந்தியன்ஸ், ரைட்டா? ஸோ அதுக்காக இந்த மூமெண்ட் வந்து அந்த விதத்தில் இம்பேக்ட் வந்து நல்லாவே கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேட்ஸ் இட் கைஸ், நம்ம சோஃபார் எல்லா மூமெண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டோம். ஸோ நான் ஸ்பெக்ட்ரமில் இருந்தால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் எடுத்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி இதில் ஸ்பெக்ட்ரமில் எனக்கு டீட்டெயில்ஸ் என்னஃபாக இல்லை, பத்தலை அப்படின்ற பட்சத்தில் நான் கூகுள் பண்ணியிருக்கேன். அண்ட் கூகுள்லேயும் ரொம்ப அத்தென்டிக் வெப்சைட் சோர்ஸஸ் தான் எடுத்திருக்கேன். அண்ட் இதை தாண்டி நம்ம ஏதாவது மூமெண்ட்ஸ் வந்து இஃப் யூ கம் அக்ராஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக், உங்களோட கமெண்ட்ஸ் எதுனாலும் நீங்கள் கொடுங்க. ஏன்னா ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட் இது வரைக்கும் எடுத்து பண்ணதில்லை. நான் சோஃபார் இதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு
நினைக்கிறேன். பட் இருந்தாலும் உங்களோட கமெண்ட்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆர் மோஸ்ட் வெல்கம். நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடலாம், ஒரு சேனலோட மெயில் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ மெயிலும் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லேர்னிங்.